உங்களுக்கு பிடிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? தொழில் முனைவோராக ஆக போகிறாங்க. யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ விஸ்வரூப வெற்றி எந்திரிச்சு காட்டுவாங்க. அதோட சேர்ந்து குருவோட பார்வை, தனக்கே குருவோட பார்வை. இது வரைக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களாம் உன்னை பார்க்க பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி குறிப்பாக இருக்கும்? பெண்கள் சூப்பராக இருக்க போகிறாங்க. என்னையா நீ இதாக நினச்சா என்னோட வெற்றியை பாருன்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி. ஏன்னா நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருந்த மகர ராசிக்காரவங்க வீட்டுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. கண்டிப்பாக மறு திருமணம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு 100 விழுக்காடு மறு திருமணம் நடக்கும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸில் இருக்காங்களோ, யாரெல்லாம் ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் மகர ராசியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தா. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு முயற்சி மேற்கொள்ள போகிறீங்க. வணக்கம் மேம். வணக்கம். உங்களுக்கு பிடிச்ச மகர ராசி உங்க வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பா மேம், நீங்க நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதனால எங்களுக்கு ஒரு புரிதல். உங்களுக்கு பிடிச்ச மகர ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருக்கு. மகர ராசிக்காரங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காங்களோ இல்லையோ, அது நல்லா இருக்குன்னு நினைச்சாலே நான் நல்லா இருக்கேன். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. யூஸ்வலி என்னன்னா டக்குன்னு ஒரு 10 விஷயம் மகரத்துக்கு சொல்லணும் அப்படின்னு ரொம்பலாம் சுகர் கோட்லாம் கொடுக்காம சொல்லணும். ஏன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி சுகர் கோட்டடாக தான் இருக்கு. இல்லை, ஏன்னா இது வரைக்கும் பாவம் பிள்ளைங்க ஓடாமல் அப்படியே இருக்கும்போது ஓடுன்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு அஸ்ட்ராலஜரோ இல்லை ஒரு டீச்சரோ யாரோ ஒருத்தவங்க தேவையை தவிர, ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா குழந்தை ஓடுறதை பார்த்தா ஐயா அழகாக வேடிக்கை பார்க்கணும். அந்த மாதிரி தான் இனிமேல் நான் வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறேன். மகரம் அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். வாவ். நாட் ஒன்லி சின்ன விஷயம். தொழிலதிபர் லிஸ்ட்டில் இந்த வருஷம் 2026லேருந்து 27க்குள்ளே எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 விழுக்காடு மகரம் இருக்கும். 40%. இந்த அளவுக்கு தொழில் முனைவோராக ஆக போகிறாங்க. யாரெல்லாம் கேவலப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்களோ விஸ்வரூப வெற்றி எந்திரிச்சு காட்டுவாங்க மகரம். இது வரைக்கும் இல்லை. ஏன்னா ராசிநாதன் போய் 3ஆம் இடத்துல இருக்காரு. தைரிய வீர விஜயஸ்தானத்தில் இருக்கார் ராசிநாதன். அதோட சேர்ந்து குருவோட பார்வை, தனக்கே குருவோட பார்வை. இது வரைக்கும் உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னவங்களாம் உன்னை பார்க்க பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இது அழகு உடம்பு அது இல்லை மேம். இந்த உள்ளுக்குள்ளேருந்து ஒரு ஆறா வரும் பார்த்தீங்களா? அந்த ஆறா எப்போ வரும்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சா வரும். இந்த தடவை மகரத்துக்கு அதுதான் கிடைக்க போகுது. மகரத்துக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அது. இந்த தடவை அது கிடைக்க போகுது. ஏன்னா மகரத்தால் ஒரு விஷயத்துக்குள்ளே முடங்கவே முடியாது. சில பேருக்கு பணம் கிடைச்சா ஓகே ஹாப்பி, சில பேருக்கு இது கிடைச்சா ஓகே ஹாப்பி. ஏன்னா சனி நாகச்சிறந்த ஆளுமை உண்டு. சூரியன் மாதிரியே சனி இயங்கணும்னு நினப்பா. நம்ம என்ன ராகுமார் தானே சனி, நீ என்ன தப்பி பேசுகிற, நீங்கள் என்ன வேணா போடுங்க. ரொம்ப டீப்பாக எடுத்திங்கன்னா சூரியனுடைய எவ்வளோ ஈக்குவல், அதுக்கு ஈக்குவல் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கவன் தான் சனி. அதனால தான் 2 பேருக்கும் கிரக யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்போது ஒரு சூரியன் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரோ அவரோட புள்ள தான் சனி அதோட 100 மடங்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். அப்போ எனக்கான அங்கீகாரம், எனக்கான புகழ், எனக்கான பெயர், இதுக்குன்னே நிறைய திறந்துருப்பாங்க இந்த வருஷம். ஒரு 7 வருஷம். ஆனால் இதெல்லாம் கிடைக்க போகுது. மார்ச்லேருந்தே நல்லா தான் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைக்கு அப்புறம் அமோகமாக இருப்பாங்க, அல்டிமேட்டாக இருப்பாங்க. மேம் இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இப்போ நீங்கள் தொழில் அதிபராக ஆகிறதுக்கு சொல்கிறீங்க, அதுக்கப்புறமா படிக்கிற பசங்க எல்லாமே ஓகே. பட் இந்த ரொம்ப வருஷமாக இப்போது ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னாலே எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி குறிப்பாக இருக்கும்? பெண்களுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க மகர ராசிக்காரங்க தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க தான் அல்டிமேட்டாக இருக்க போகிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா பெண்கள் சூப்பராக இருக்க போகிறாங்க. என்னையா நீ இதாக நினச்சா என்னோட வெற்றியை பாருன்ற மாதிரி அடுத்தவங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு விஸ்வரூப வெற்றி. ஏன்னா யாரை அதிகமாக அடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மகரத்தில் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த 7 வருஷம் அந்த கேள்வி இந்த தடவை அதுலேருந்து ஒரு கம்பேக் கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சமசப்தமாக பாருங்க. நீயா நானான்னு போட்டி போட்டுட்டு இருந்த மகர ராசிக்காரவங்க வீட்டுக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. ஓகே. ஒருவேளை உங்க நாட்டனாரோஸ்கோப் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது எல்லாமே பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். டைவர்ஸ் நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொன்னா கூட இல்ல வேண்டாமான்னு பேசி சமாதானம் பண்ணி உள்ள 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதுக்கப்புறமான குழந்தை பிறப்பு கூட இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு மகரம். ஒருவேளை அது நல்லா இல்லாத பட்சத்துல கண்டிப்பாக மறு திருமணம் வெயிட் பண்றவங்களுக்கு 100 விழுக்காடு மறு திருமணம் நடக்கும். மகரம் அது நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அந்த வாழ்க்கை அவர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கையா அமையும்.
மகரத்துக்கு ஒரு விமோச்சன காலம், விடுதலை காலம், வெற்றி காலம், என்னென்ன நல்ல வார்த்தை இருக்கோ எல்லாம் இருக்கு மகரத்துக்கு. எதுவுமே நெகட்டிவா இல்லை. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இப்போ ஓரளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. மகரத்துக்கு வந்து சனியை போல் ராகு கொடுப்பன்ற மாதிரி ராசிநாதன் மேல் ராகு செயல்பட்டு இருக்கான். ஆனா ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும் மகரம். தலைக்கு மேல ராகு. எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஸ்கேம் நடக்கும், ஆன்லைன் ஸ்கேம் நடக்கும். ஓ, தலைக்கு மேல ராகு வந்து உட்காருவான். தேவையில்லாம ஜிபே பண்ணி, தேவையில்லாம ஜிபே மட்டும் இல்ல, ஏடிஎம் கார்டுல இருக்க 3 நம்பர் அடிச்சு கேட்பாங்க, அப்பயும் சொல்லக்கூடாது. ஓ, அதே மாதிரி உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தை ராகு தூண்டுவார். தலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கும் போது எது பண்ணாதுன்றீங்க அப்படின்னு பண்ணவே பண்ணாதீங்க. தொழில் பண்ணக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. புது புது விஷயங்கள், ஐடியாக்கள் கிரியேட் ஆகும். புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல மகரம் இந்த தடவை இருக்கும். இருந்தால் தான் அந்த விஷயமே புதுசாக கிரியேட் ஆகும். யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் ஆட்டோமொபைல்ஸில் இருக்காங்களோ, யாரெல்லாம் வந்து ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்களோ, அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு அல்டிமேட். கம்யூனிகேஷன். அதே மாதிரி டே டு டே வேலை செய்வாங்க. நான் அந்த பூ கட்டுறேன், நான் அந்த ஹோட்டலில் சர்வராக இருக்கேன். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு தான் இந்த தடவை ஜாக்பாட். நீங்க இந்த லெவல்ல இருந்தீங்கன்னா திடீர்னு இந்த லெவல்ல போய் உட்கார போறீங்க. சின்னதா இருந்தா பூ கடையை போட்டுருவாங்கங்கிறீங்க. சூப்பரா இருக்கும். அவங்களுக்கு வந்து டே டு டே வேலை யாரெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, ஒரு 400 ரூபா தான் எனக்கு சம்பளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 4000 ரூபா சம்பளம் வர்ற அளவுக்கான வாய்ப்புகள் கூடும். எப்போ? ஜூனுக்கு அப்புறம். ஜூன் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மகரம். ஜூன் வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் நிதானமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும், யாரையும் வந்து எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதிரி சில லீலைகள்லாம் பண்ணுவார். அவர் அப்படியே கிராஸ் ஆகி இப்போ சதயம் நோக்கி வரும்போது அந்த இடத்துக்கான சில நிகழ்வுகளை கொடுப்பார். இந்த பக்கம் கேது சுயசாரம், இந்த பக்கம் ராகு சுயசாரம். ரொம்ப பிரம்மாண்டமாக சில விஷயத்தை யோசிக்க வைக்கும், டக்கு டக்குன்னு பேச வச்சிரும். பேச்சில் மட்டும் மகர ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா போதும். செயலில் நிதானம் வேணும்னு சொல்ல மாட்டேன், இப்பயும் நிதானம் பார்த்தீங்கன்னா கஷ்டம். இப்ப வந்து ஓடுற டைம் அப்படின்னு சொல்றீங்க. ஓடி ஆக வேண்டிய டைம், ஓடுற டைம்லாம் கூட இல்ல இதுக்கப்புறம். ஏன்னா இந்த வருடம் மாதிரியான ஒரு வருடம் வரதுக்கு 29 வருஷம் ஆகும் மகரத்துக்கு. அப்பா, இந்த 29 வருஷத்துக்கு இப்ப நீங்க பண்ற விதம் 29 வருஷத்துக்கான வித்து. அது வரைக்கும் ஒரு பெரிய உங்களுக்கான பிராண்ட் நேமை கிரியேட் பண்ண போறாங்க மகரம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வண்டி வாகன சேர்க்கை வரும். கார் வாங்குறது, 2 வீலர் வாங்குறது, 2 வீலர் மாத்துறது, ஐபேட் வாங்குறது, லேப்டாப் வாங்குறது, இதெல்லாம் கூட எல்லா நல்ல விஷயங்களும் எல்லாமே. அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் மேல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. லேப்டாப் வாங்குறது, ஐபேட் வாங்குறது, கார் வாங்குறது, பைக் வாங்குறதுன்னு அந்த அளவுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கடன் அவங்களுக்கு வந்து அதிகரிக்குமா இல்ல குறையுமா? கடன் கண்டிப்பா தீந்துரும். இல்ல சுப விரயம்னு சொல்லுவாங்க பிசினஸ், அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும். 6ல் குரு ஊரில் பகைன்னு பேருங்க. இது வரைக்கும் 6ல் குரு உட்காந்துருந்தாருங்க, ஊர்ல பகையை சம்பாதிச்சிட்டு இருந்தா மகர ராசிக்காரங்க. 7ல் குரு வரப்போறாரு, எடுத்து வைக்கிற அடியெல்லாம் வெற்றி தான். கவலையே பட வேண்டாம். உங்க சுயஜாதகம் நல்லா இல்லாட்டி மட்டும்தான் மகரம் அசிங்கப்படுவோம், அவமானப்படுவோம். அது கூட இந்த கோச்சாரம் வா அப்படின்னு இழுத்துட்டு போயிடும். அதனால கவலைலாம் படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா கடன் வாங்கி சில விஷயத்தை மேற்கொள்வார்கள். அந்த கடன் அவர்களுக்கு நல்ல கடன். எனக்கு ஒரு இடத்துல எதுல கவனமா இருக்கணும்னா, மகரம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆட்களிடம் கவனமாக இருக்கணும். அவங்க மகர ராசிக்காரர்களுக்கு யார் அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட கவனமா இருக்கணும். ஏன்னா யூஸ்வலி வந்து மகரம் எப்படின்னா, இந்த 7 வருஷமா நான் பார்த்த வரைக்கும் பிளானட் பொசிஷனை வச்சு யாரையுமே நம்பாம இருக்காங்க. யாராவது கை கொடுத்தா தோல் சாஞ்சிட மாட்டோமோன்ற மாதிரி தான் இருக்காங்க. அந்த இடத்துல கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். கேடு விளைவிக்குன்றதை அண்டர்லைன் பண்ணி நெத்தில எழுதி ஒட்டிக்கங்க மகர ராசிக்காரங்க. பிரச்சனையே ஃபேஸ் பண்ண போறீங்க. சரி, இப்போ ஆட்களை நம்ப கூடாது, எந்த தெய்வத்தை அவங்க நம்பணும். கடைசியில் நமக்கு இருக்கிறதே ஒண்ணுதான். மகர ராசிக்காரங்க எப்படி இந்த தடவை காளியோட கனெக்ட் ஆவாங்க. ஓகே, காளி வழிபாடு பயங்கரமா இருக்கும். மகராசிக்காரங்க அது வக்ரகாளியை பிடிச்சிட்டாங்கன்னா போதும். நான் ஒரு 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன், 2 மாசமா விட்டுட்டேன். எங்கே இந்த ஒரு 3 மாசம் வக்ரகாளி வழிபாடு. ஏதோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில், மாரியம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணி. ஏன்னா நான் சொன்ன மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லாம் சனியின் காரகத்துவம், ராகுவின் காரகத்துவம். போய் உட்காந்துருக்கிறதும் குருவோட வீடு. அப்போ காமாட்சி அம்மன் வழிபாடு மகர ராசிக்காரர்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த வருடத்திற்குள் ஒரு தடவை நான் அந்த கோயிலுக்கு போனால் என் வாழ்க்கை ஜெயிச்சுன்னா, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கை ஜெயிச்சிடும். அவங்களுக்கு ஆல்ரெடி நல்லா இருக்கு. போகும்போது தாமரைப்பூ மாலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கணும். அருமை. அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா பொது சுக்கிரன் பயங்கரமா. ஏன்னா இதுக்கு இவ்வளோ சொல்றேன்னா, நான் சொல்ற மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த நேட்டல் ஹாரோஸ்கோப் இருக்குல்ல, செவ்வாய் வீட்டில் சுக்கிரன் இருக்கான், ஓகே, ஒரு 2-3 நாள் தான். அப்படியே வந்து சுக்கிரன் சுய வீட்டில் போய் உட்கார போறான். அவன் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துக்கு ஸ்தானபலன் வாங்கி அந்த மாதம் ஆரம்பிக்குதுன்றது ஏப்ரல் மாதத்துக்கு வர மகர ராசிக்காரருக்கு தாறுமாறா இருக்கு. ஏப்ரல் 15-16 தேதிக்கு அப்புறம் வேற லெவல். மகர ராசிக்காரங்க டைம் இல்லைன்னு சொல்ல போறாங்க. இது வரைக்கும் ஏன் தான் என் டைம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன மகர ராசிக்காரங்க டைம் இல்லை அப்படின்ற வார்த்தை வரப்போகிறது. அந்த அளவுக்கு பிஸியாக போறீங்க.
தயவு செஞ்சு நெகட்டிவ் தாட்லேருந்து வெளில வந்துருங்க. மகரத்துக்கு இந்த தடவை கொஞ்சம் ஆஃப்டர் நான் சொல்கிறது செப்டம்பர் நம்ம முழு பலன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ டிசம்பர் ஜனவரிக்கு மேலே அடுத்த வருஷம் தேவையில்லாமல் மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரியான தாட் வரும். அதை மட்டும் கொஞ்சம் வெளில வந்துருங்க. எந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அது தப்பா ரைட்டான், யாருக்கும் தெரிய வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சு தப்பு பண்ணாதீங்க. ஓகே. ஏன்னா அந்த ராகு மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் பண்ணாம இருந்தாலே போதும். மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் கிடைக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் கோவிலில் கேட்டீங்க. அதை தாண்டி நான் ஒரே ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்கிறேன். நெசவாளர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கோ இல்லாட்டி அயன் பண்ணுற துணி அயன் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கோ உங்களால் ஆனால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். இப்போ நான்லாம் போனால் எங்கள் மேடம் அவங்களாம் உதவி வாங்குறாங்கன்னா உள்ள ஒரு 10 சட்டை அயன் பண்ண கொடுக்குறீங்களா, 50 ரூபா கேட்குறாரா, 100 ரூபாய் வச்சுக்கோப்பான்ட்டு வந்துருங்க. சூப்பர். இந்த ஒரு சின்ன 50 ரூபா உங்களுக்கு வேற லெவல் மேஜிக் பண்ணும் அந்த இடத்துல. அது ஒன்னே போதுமானது. அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய இப்போ கேது இருக்கும்போது மேக்சிமம் மகர ராசிக்காரங்க கொஞ்சம் ஏதாவது ஒரு கோவில்ல மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கோங்க. பிரச்சனை சால்வ் ஆயிடும். வேண்டிக்கிட்டு மட்டும் இல்ல, செய்யணும் கண்டிப்பா. செஞ்சீங்கன்னா சால்வ் ஆயிடும். அது சமயபுரம் மாரியம்மன் கோவில் மாதிரி, பழனி முருகன் கோவில் மாதிரிலாம் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் சரியா போயிடும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓகே. இப்போ நம்ம சும்மா ஒரு வேண்டுதல் கூட எங்க வைக்கணும்ன்றது ஒன்று இருக்கோ? கண்டிப்பா எந்த கோயில்ல அந்த இடத்துல நடந்தாதான் அது நடக்கும். ஸோ மகராசிக்காரர்களுக்கு நல்லவே எல்லாம் கூடி வரப்போகுது, நிறைய கண்டுபட போகுது. மகராசிக்காரங்களுக்கு சுத்தி போடணும் எப்போ பார்த்தாலும். இது வரைக்கும் வந்து என்னை எவனுமே பார்க்க மாட்டேன்னு எல்லாரும் பார்ப்பாங்க இந்த மகராசிக்காரங்களை. ஸோ அழகா உங்களை டெக்கரேட் பண்ணி அழகியல் தாண்டி நான் சொன்ன மாதிரி இந்த தடவை வந்து அவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய ஆறா எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா கொடுக்கும். ஏன்னா எப்பயுமே ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படின்ற தண்ணி அது யாரோட வீட்டுல இருக்காருன்னு ஒண்ணு இருக்கு. இவர்கள் குருவாக மாதிரி சில பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க மகர ராசிக்காரங்க. இவங்க அட்வைசர்ஸ் தான் நம்ப கூடாது, ஆனா இவங்க அட்வைஸ் பண்ணலாம். இவங்க இது வரைக்கும் அட்வைஸ் பண்ணி அடுத்தவனா இவனுக்கு பண்ணி அதுல உட்காந்து நீ எல்லாம் எனக்கு பண்ற மாதிரி நிலமா ஆயிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு இருந்த மகர ராசிக்காரங்க 4 பேருக்கு பண்ற அளவுக்கு மாறுவாங்க. நிறைய ஹீலிங் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த தடவை நிறைய பேர் இந்த ரேக்கி கற்றுக்கிறேன், பிராணி கற்றுக்கிறேன், அதை கற்றுக்கிறேன், இதை கற்றுக்கிறேன், ஜோசியம் கற்றுக்கிறேன், எனக்கே கூட காம்படிஷன்லாம் வருவாங்க மகர ராசிக்காரங்க. சந்தோஷமா இருக்கு, நல்ல விஷயம் தானே. இல்லை நான் ஒரு இதுக்கு சொல்கிறேன், சந்தோஷம் தானே. என் மகரம் வந்து அதோட சந்தோஷம் எனக்கு என்னங்க ஏன் மகரன்றீங்க? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடலாலும் மனதாலும் ஆன்மத்தாலும் வந்து மகர ராசியை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பிஸ்தா, அவ்வளோதான். அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவன் தான் வந்து மகரத்தை மோசம்னு சொல்லுவான். மகரம்ன்றது வந்து நான் மக்களை வச்சு பேசல, நான் அந்த பிளானட் அந்த வீட்டையே சொல்றேன். மகரன்ற ஒரு ராசி, அந்த ராசி வந்து அது இந்த மாதிரி இருக்காது. அது போட்டி இருக்கு, பொறாம இருக்கு, வஞ்சகம் இருக்கு, சூது இருக்கு, எல்லாமே இருந்துட்டு போட்டோம். ஆனா அதற்குள்ளத்தான் புதையல் இருக்கு. அவங்கள மாதிரி அடுத்தவங்களுக்கு பரோபகாரி யாருமே இருக்க மாட்டாங்க. மகரம் மட்டும் நம்பிச்சுன்னா உயிரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். ஆனா இந்த தடவை அவங்க தெரிஞ்சிருப்பாங்க யாருக்கு உயிரை கொடுக்கணும், யாருக்கு உயிரை கூடாது. இந்த இது குடுப்பேன்னு அடிச்சு 7.5 வருஷம் சொல்லி கொடுத்துருப்பான் சனி. இந்த தடவை அதெல்லாம் தாண்டி எனக்கு அப்படின்ற சுயத்துக்குள்ள மகரம் போறாங்க. அதுவே எனக்கு சந்தோஷம். ஸோ சூப்பரா இருக்க போகுது, சுயம் இயங்க போகுது. மகராசிக்காரர்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டலாம். மகராசிக்கார குழந்தைகள் மூலமாக நல்லது அனுபவிப்பார். ஓகே. அவங்க செய்ய வேண்டிய தானம்ன்றது வந்து இப்போ நீங்க சொன்னீங்க, அந்த ஒரு விஷயம் பண்ணாலே போதும், நிவர்த்தி பண்ணா போதும் மகராசிக்காரங்க. அதே மாதிரி நீங்க தானம் பண்றதை விட நிறைய முடிஞ்சா கோவில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுங்க. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு புதுசாக ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு முயற்சி மேற்கொள்ள போகிறீங்க, ராசிநாதனும் போய் அந்த இடத்துல தான் உட்காந்துருக்காரு அப்படின்ற போது ஏதாவது ஒரு கோவில்களுக்கு மேக்ஸிமம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சிவன் கோயில் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அதுவும் நாகாபரணம் சொல்லி சிவன் கோயில் கொடுத்தீங்கன்னா அதோட சூப்பர். அவர் எங்க இருக்காருன்னு போய் தேடணும். அதனால நீங்க அதை கொடுத்தாலே சிவன் கோயிலோட அடிக்கடி கனெக்ட் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க. முடிஞ்சா திருவண்ணாமலை கிரிவலம் செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, வெற்றி கண்டிப்பா உண்டு. சூப்பர் மேம். செவ்வாய்க்கிழமை சுத்துறவங்க எல்லாரும் மகர ராசிக்காரர்கள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபேவரட் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணணும்? மகர ராசிக்காரர்கள் எந்த கலர் வேணா யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பர் தடவை கண்ணில் படும். நான் இருக்கேன் தடவை பிரபஞ்சம் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும், உணர்த்திட்டே இருக்கும். இது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. நிறைய கார்ல பார்க்கும்போது 11 பார்ப்பாங்க, ரோட்ல பார்க்கும்போது 77 பார்ப்பாங்க, திடீர்னு மொபைல் எடுத்தா 55 பார்ப்பாங்க. இதெல்லாம் இயல்பாகவே நடக்கும். எப்போ எனக்கு தெரிஞ்சு 2-3 மாசமா ஆரம்பிச்சிருச்சு. ஜூனுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா இருக்கும். 7ஆம் இடம் இயங்க போகுது. மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க மகரத்துக்கு, நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைப்பாங்க. நல்ல அதுவும் பெண்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது. மகர ராசிக்காரங்க உங்க ஃப்ரெண்டு மூலமா ஒரு ஆதாயம், பெண்கள் மூலமாக ஆதாயம். மகர ராசிக்காரர்களுக்கு இப்படி நீங்க சொன்னீங்க எல்லாமே ஓகே. மகரம் கூட இருந்தாலே இவங்களுக்குலாம் சூப்பர்ப்பா அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்க? மகர ராசிக்காரங்க கூட எல்லா ராசிக்காரங்க சூப்பர் தான். எல்லாருக்கும் சூப்பர். ஏன்னா இவ்வளோ நல்லது இருக்கும்போது அது கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக. மகர ராசிக்காரங்க நல்லதா இருக்குன்றது யார் அந்த கொஞ்சம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னா புதன் நாட்களை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இந்த தடவை சரிப்பட்டு வராது. புதன் மிதுனமா? புதன் ஆளுமே இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தால் சரி, மிதுன ராசி கன்னி ராசிலாம் நான் சொல்லி அப்புறம் நான் அடி வாங்க விரும்பல. அதனால நீங்களே
புதன் ராசியாக இருந்தாலும் சரி, புதன் நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அதுக்காட்டி என் வீட்டுக்காரே புதன் தான் நான் வச்சுக்கிட்டேன். அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கள். புதன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட மகராசிக்கார கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி சூரியன் ஆளுமை இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்கள். இது வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், எதிர்பாராம இது டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்துல எங்க இருக்கு. இப்போ மகராசியா இருப்பாங்க, ஆனா போய் சிம்ம லக்னமா இருந்தா என்ன பண்றது? அப்போ அவங்களுக்கு அவங்களேவா எதிரி? அப்படி இல்லை. இயல்பாகவே நீங்க புதன்கிழமை அவாய்ட் பண்றது இந்திர மகரத்துக்கு கொஞ்சம் நல்லது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்றீங்கன்னா புதன்கிழமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச். செவ்வாய்க்கிழமை அடி எடுத்து வைங்க, சக்ஸஸ் ஆயிடும். வெள்ளிக்கிழமை அடி எடுத்து வைங்க, அல்டிமேட்டா இருக்கும், கவலைப்பட வேணாம். அடடா, செவ்வாய் வெள்ளி யாருக்கு யோகமா இல்லையோ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம்.